பாலாவை ஆதரித்து நம்ம பல வீடியோ பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி வரும்போது ஒரு பத்திரிகையாளராக வந்து நம்ம வந்து பாலா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். பாலாக்கு எதிர்ப்பாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உடனே கச்சாம்புச்சான்னு திட்டி கமெண்ட்ஸ் வருது. ஒரு வண்டியோடைய நம்பரை நீங்கள் எப்படி தவறுதலாக எழுதுவீங்க? இப்போ வந்து பாலாங்கிற நபரை எதன் மூலமா வந்து மக்களுக்கு தெரியும்? பாலா வந்து இந்த உதவி செய்யறது ஏன் வந்து விளம்பரப்படுத்துறார்? பாலா இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பல பேருக்கு தொடர்ந்து உதவி செய்யறார் அப்படின்னா எங்கிருந்து பணம் வருது? ஒருத்தர் வந்து நல்லது செய்யறாரு, இப்போ அவர் உண்மையிலே ஒரு குற்றமற்றவராக இருந்தால் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இவ்வளோ மீடியாக்கள் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறப்போ நாளைக்கு நம்மளையும் இப்படி தானே பண்ணுவாங்க, நம்ம யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு போக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் வந்துட்டு வரும். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரிய வந்து ஒரு வைரலான விஷயமா என்ன போயிட்டு இருக்குன்னா பாலா, கேபி பாலா அவர்களோட இஷ்யூ தான். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் எங்கேருந்து வருது, அவர் செய்கிற உதவிகள் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ற விவாதம் மிகப்பெரிய வந்து விவாதமாக வந்து மாறி இருக்கு. அவரும் அதுக்கு ஒரு சில ரிப்ளைகள் வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ இது வந்து உண்மையா இல்லையா, என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்மள்ட்ட தெளிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், ஆக்சுவலாக சோசியல் மீடியாக்களில் மக்கள் மிகப்பெரிய வந்து ஒரு குழப்பத்தில் வந்து இருக்காங்க. பாலா சைடு பாலா நல்லவரா கெட்டவரா அந்த ஜோனுக்கு வந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது எதுதான் சார் உண்மை, என்னதான் நடக்குது? பாலா அவர்கள் பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, நம்மளே பார்த்திங்கன்னா பாலாவை பற்றி பாசிட்டிவாக வீடியோஸ் போட்டிருக்கோம். நானே வேறு சில சேனல்லே கூட பாலாவை பற்றி பாசிட்டிவாக தான் பேசியிருக்கேன். இப்போவும் வந்து நம்ம வந்து பாலாவோட நெகட்டிவாலாம் நம்ம ஸ்டாண்ட் எடுத்து நிற்கலை. பாலா மேலே சில அலிகேஷன்ஸ் வருது. அலிகேஷன்ஸ்னால் சில கேள்விகள் வந்து பாலா மேலே தொடுக்கப்படுது. அதாவது வந்து பாலாக்கு எங்கேருந்து பணம் வருது, இவ்வளோ தூரம் வந்து தொடர்ந்து உதவி செய்கிறதுக்கு பெரிய லெவலில் பணம் தேவைப்படும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பணம் எங்கேருந்து வருது பாலாக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது இது வந்து இந்த கேள்வி வந்து நமக்கே வந்து ஆல்ரெடி தோணுன ஒரு கேள்வி தான். ஆனால் பாலா வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வர்றார் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தில் வந்து 100% சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 90% மக்களுக்கு கொடுத்துட்டு 10% மட்டும்தான் நான் வச்சுக்க விரும்புகிறேன். இந்த சொசைட்டிக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ண விரும்புகிறேன், அதாவது கஷ்டப்படுற பலருக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து பாலா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பாலாக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல செல்வாக்கு இருக்குது. பாலா அப்படின்னாலே அந்த பையன் சின்ன பையன், ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், யாருக்கு ஏதாவது கஷ்டம்னாலும் உடனே ஓடி போய் உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் வந்து பாலாக்கு வந்து மக்கள் மனசில் இருக்குது. இந்த சொசைட்டியில் வந்து பாலா அப்படின்னா, கேபிஐ பாலா அப்படின்னா நல்ல பையன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து பாலாக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பாலா மேலே சில சர்ச்சைகள், அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று தொடர்ந்துக்கிட்டே வருது. பாலா பின்னாடி நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி தொடர்ந்துகிட்டே வருது. அது என்ன அப்படின்னா, பாலா இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பல பேருக்கு தொடர்ந்து உதவி செய்கிறார் அப்படின்னா இந்த பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலா வந்து இந்த உதவி செய்கிறதை ஏன் வந்து விளம்பரப்படுத்துகிறார்? அதாவது அந்த காலத்திலே சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது உதவின்னும் போது அது மற்றவங்களுக்கு தெரியாமல் தான் கொடுக்கணும் அப்படின்னும் போது இதை வந்து ரொம்ப விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, இதை வந்து ரொம்ப பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, இதனால் வந்து அவர் பிரபலப்படுத்திக்கிறாரா அப்படின்னா உண்மையே தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஜிக்காக ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பாலா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பையன், அவர் செய்கிற உதவிகள், இதே மாதிரியான உதவிகள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போடாமல், கேமரா வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல், இதை வந்து ஷூட் பண்ணி யூடியூப்பில், இன்ஸ்டாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் போடாமல் இருந்தால் பாலா உதவி செய்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ பாலா ஒரு உதவி செஞ்சிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு பக்கம் யாருக்கோ என்னென்னமோ கொடுக்குறாரு. அவர் பணம் அவர் சம்பாதிக்கிறார், அவர் கொடுக்குறார், அவர் அப்படி தான் சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே வந்து கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஸோ இப்போ வந்து பாலாங்கிற நபரை எதன் மூலமாக வந்து மக்களுக்கு தெரியும்? பாலா அப்படின்னா உதவி செய்வார் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த உதவி செய்வாருங்கிறது எப்படி வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே தெரிய வந்துச்சு, எப்படி வந்து மக்களுக்கு தெரிய வந்துச்சு? அதாவது வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது வீடியோஸ் போடுறீங்க. வீடியோஸ் போடும்போது அந்த வீடியோஸ் வந்து பப்ளிக்கை போய் ரீச் ஆகுது. பப்ளிக் போய் ரீச் ஆனோன்னா, ஆஹா பாலா வந்து இந்த உதவி செய்வார், பாலா அந்த உதவி செய்வார், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரா, இப்படி வந்து தொடர்ந்து வந்து பேச்சுக்கள் வந்ததுனால தான் பாலாவே பிரபலம் பண்ணார். பாலா காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதுதான் அவருடைய முதல் படம். அதில் அவர் ஹீரோவே கிடையாது, அது ஒரு பக்கம் விட்டுறலாம். இப்போ அந்த படம் வந்து
வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க என்னென்னா 3.5 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து அந்த படம் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடியோட தியேட்ரிக்கல் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு தியேட்ரிக்கல் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ரூபா ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஓடிடியினுடைய வியாபாரம் ஒன்று இருக்குது, இன்னும் விற்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் சேட்டலைட் வியாபாரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் டப்பிங் ரைட்ஸு, ரீமேக் ரைட்ஸு, இந்த மாதிரியான வேறு சில வியாபாரங்கள் இருக்குது. ஆடியோவோட வியாபாரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கோடி ரூபா போட்டு பண்ண படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடி ரூபா 8.5 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து தியேட்ரிக்கல் கலெக்ஷனே 4.5 கோடி பண்ணியிருக்கு. இது இல்லாமல் வந்து சேட்டலைட், ஓடிடி, அதர் லாங்குவேஜ் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு 9 கோடி ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல கலெக்ஷன், ஒரு எப்படி சொல்கிறது தரமான கலெக்ஷன். ஒரு புது பையன் நடித்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி தான் பாலாக்கு. ஆனால் இந்த கலெக்ஷன் இந்த பாலாக்கு எப்படி வந்து நடந்தது, இந்த பாலா முதல் படத்தில் நடித்தோன்னே எப்படி வந்து ஆடியன்ஸ் தெரிஞ்சார். அதாவது பாலாங்கிற ஒரு புதுமுகம் நடிச்சிருக்காரு, இந்த படம் வந்திருக்கு, அடரா சூப்பராக இருக்குது, பாலான்னு ஒரு பையன் நடிச்சிருக்காராம்ப்பா, யாரோ ஒரு பையன் கேபி பாலா நடிச்சிருக்காராம்ப்பா அப்படி சொல்லி படத்துக்கு போனாங்களா, இல்லை வந்து கேபி பாலா நடித்த படம் காந்தி கண்ணாடி நம்ம பார்க்கணும் அப்படி போனாங்களா? ஸோ உங்களை வந்து நீங்கள் ஏற்கனவே பிரபலப்படுத்திக்கிட்டீங்க. நீங்கள் வந்து இந்த உதவி செய்கிறத வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறதுனால நீங்கள் ஆல்ரெடி பிரபலம் ஆகிட்டீங்க. இப்போ பிரபலம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்க. இப்போ சினிமாவில் நடிக்கும் போது உங்களுடைய படம் தியேட்டருக்கு வரும்போது அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணுது, தப்பு கிடையாது. ஒரு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிரபலமாகறீங்க. ஆர்கானிக்காக வந்து நான் பிரபலமானேன், அதாவது வந்து நான் வந்து செயற்கையாக நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் பாலாவுடைய வாதங்களாக இருக்குது. அதாவது நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க தம்பி, பாலா ஒரு நல்ல எண்ணம் படைத்த பையன்தான், பாலா ஒரு தூய்மையான பையன்தான், அதுலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சு, அதாவது சோஷியல் மீடியா மூலமாக இன்னைக்கு வந்து பொதுமக்கள் மனசுல என்ன தோணுதுன்னா பாலாக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப தெளிவாக வந்ததுக்கப்புறம் அந்த கேள்விகள் வந்து பெரிய அளவில் இப்போ வந்து வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வைரல் ஆகிறது கூட எப்போ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இதுக்கு முன்னாடி வந்து கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சே தவிர யாரும் அதை வந்து பெருசாக பேசலை. அதாவது சொல்லுவாங்க பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்வாங்க. பூனைக்கு மணி கட்டுறதுன்னா என்ன தெரியுமா, அதாவது சாதாரணமாக ஒரு பூனை அங்கே இங்கேயும் ஓடி திரிச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே தெரியாது, சைலண்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம். மணி கட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் சலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், சலங்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்விகள் அப்படியே இருந்த பட்சத்தில் யாருமே இதை வந்து எப்படி சொல்ல பாலாக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு இப்படி கேள்விகளாகவே கடந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு, அதாவது யார் அந்த குரூப்புன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இதை வந்து சிவகார்த்திகேயன் எதிர்ப்பாக திருப்பி விடுறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து பாலாவை அட்டாக் பண்ணுறதா வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ராங்கான இமேஜை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் நின்றுக்கிட்டு எங்களோட படத்தோட போஸ்டரை வந்து ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க, கிழிக்கிறாங்க, எங்களோட பேனரை ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க, கிழிக்கிறாங்க, இப்படிலாம் வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட படத்துக்கு வந்து ஷோஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போதிய காட்சிகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. நான் முதல்ல இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது நம்ம முதலே சொன்னது தான், அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா ரசிகர்களுக்குள்ள, அதாவது எப்படி சொல்ல பாலாக்கும் ஒரு சின்ன ரசிகர் கூட்டம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயன் படம் மதராசி ரிலீஸ் ஆன அன்னைக்கு காந்தி கண்ணாடி வருதுன்னும் போது அந்த ரசிகர்களுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கலாம். அந்த கோபத்தில் சில 1-2 அசம்பாவிதங்கள் அங்கேயும் இங்கேயும் 1-2 நடந்திருக்கலாமே தவிர யாருமே வந்து பாலாவை டார்கெட் பண்ணி பண்ணலை. சிவகார்த்திகேயன் வந்து பாலாவை டார்கெட் பண்ணி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. மோட்டிவேஷன் ஒன்று இருக்கும். உங்களை நான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு காரண காரியம் எனக்கு இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் நான் உங்களை அட்டாக் பண்ணுவேன். சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்கள நான் வந்து அட்டாக் பண்ண போகிறதில்ல, புரியுது உங்களுக்கு? அப்படி ஏதாவது மோட்டிவேஷன் சிவகார்த்திகேயனுக்கும் பாலாக்கும் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷ்க்கு இருக்கா அப்படின்னா இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பகை உணர்வு வந்து இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து தனுஷை வந்து பாலா வந்து அட்டாக் பண்ணி பேசலாம், அப்படி இருக்கும்போது தனுஷை வந்து சிவகார்த்திகேயன் அட்டாக் பண்ணி பேசலாம். பாலாவை எப்படி அட்டாக் பண்ணி பேசுவார்? பாலாவை ஏன் அட்டாக் பண்ணி பேசணும்? பாலாவும் சிவகார்த்திகேயனும் ஒன்றா? ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணாங்கன்னா பாலா படத்தை வந்து சிவகார்த்திகேயன் தான் ஓட விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலையும் இணையக்கூலிகள், வெளிப்படையாக சொல்கிற இணையக்கூலிகள் பிஆர் பண்ணி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இதை வைரல் ஆக்குறாங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து பொய்யா உண்மையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆன தேதியிலிருந்து நீங்கள் அது சம்மந்தப்பட்ட வந்த யூடியூப்பில் வந்த எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். அந்த வீடியோஸ்குள்ளே இருக்கிற கமெண்ட்ஸை போய் பாருங்கள். அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பாலாக்கு எதிரி மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா முன்னிறுத்தி காட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அது அவசியமற்றது, தேவையில்லாத இந்த மாதிரியான விஷயங்கள், விஷம்பத்தனமான விஷயங்கள் செஞ்சாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்கிறார், அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய படம் சின்ன படம், அந்த படத்துக்கு வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போதிய காட்சிகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிவகார்த்திகேயன் படம் அன்றைக்கி வந்துச்சு, அது ஒரு 600 தியேட்டரில் வந்து நிச்சயமாக போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூலியிலேருந்து ஆல்ரெடி அதர் லாங்குவேஜ் படம்லேருந்து இன்னும் பல படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு 300 தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ 900 தியேட்டர் வந்துருச்சு. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 150 தியேட்டர் வந்து பாலாக்கு கொடுத்துருக்காங்க. பாலாக்கு 150 தியேட்டருங்கிறதே பெரிய விஷயம். பாலாங்கிறவர் வந்து அந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது. பாலாஜி சக்திவேலும் அந்த அர்ச்சனாவும் தான் அதில் வந்து பேரா நடிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு சைடு ரோலில் தான் நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு 150 ஷோஸ் கொடுத்துருக்காங்க, 150 தியேட்டர் கொடுத்துருக்காங்க. 150 தியேட்டருங்கிறதே ஒரு நல்ல தியேட்டரிக்கல் தான். இந்த ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ தியேட்டர் கிடச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம்தான். நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், அவங்க கேட்குறதுக்காண்டி கேட்குறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 700 தியேட்டர் வந்து காந்தி கண்ணாடி கொடுத்தா 700 தியேட்டர் கூட்டம் வருமா? முதல்ல ஆட்கள் வருவாங்களா? பெரிய ஸ்டார் படமா அது? ஸோ அதாவது அர்த்தமற்ற பேச்சை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று அந்த இயக்குனர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய சின்ன படத்தை, அதாவது காந்தி கண்ணாடியை வந்து அடித்து காலி பண்ணுறதுக்காண்டி யாரோ வந்து பணம் செலவழிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அந்த டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். யாரோ வந்து பணம் செலவழிக்கிறாங்க, அந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு செஞ்சால் அது பயன்படும் யாருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தேவையற்ற பேச்சு தம்பி. நான் கேட்குறேன், ஒரு பாலா படம் காந்தி கண்ணாடி வந்திருக்கு, அந்த படம் நல்லா இருந்தால் அந்த நல்லா இருக்குதுன்னு சொல்லி கொண்டாட போகிறாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்ட்டு விட்டு போகிறாங்க. சுமாராக இருக்குன்னா ஓரளவுக்கு போய் பார்க்க போகிறாங்க. நல்லா தான் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபா வேர்ல்டு வைட் தேட்டர் கலெக்ஷனுங்கிறது நல்ல கலெக்ஷன் தான். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எதுக்குமா இந்த மாதிரி தேவையான வார்த்தைகள்லாம் விடணும்? யார் வந்து பாலாவை அட்டாக் பண்ணுறதுக்கான பணம் செலவழிப்பாங்க? ஸோ இதெல்லாம் வந்து பேசும்போது இந்த கேள்வி ஆல்ரெடி இருந்துச்சுல்ல. என்ன கேள்வி? பாலாக்கு பணம் எங்கேருந்து வருதுன்ற கேள்வி வந்து பெரிய லெவலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் இருக்கார்ல, அவர் எல்லா இடத்துலையும் போய் பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், பாலாக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு எல்லா காணொலிகளையும் கொடுத்துட்டு வராரு. ஸோ இதெல்லாம் மொத்தத்தில் பார்க்கும்போது உண்மையாலுமே பாலாக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் பப்ளிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வர ஆரம்பிச்சிச்சு. பாலாவை முன்னிறுத்தி ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பாலா வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கும் கடமைக்குள்ளும் உள்ளாகிறார் பாலா. ஓகேவா? இப்போ வந்து அந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பாலா கொடுத்தாரு, ஒரு ஆதாரத்தோடு சொல்கிறாங்க ஒரு சேனலில், ஒரு பேட்டியில். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்து பாலா கொடுத்தாரு, அந்த ஆம்புலன்ஸோட நம்பர் வந்து DD0003, முழு நம்பர் வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வாகனத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் வந்து இன்னொரு வாகனத்துக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த நம்பர், இந்த ஃபேன்சி நம்பராக இருக்குது 0003 DD, அந்த நம்பர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு விலை உயர்ந்த காருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு, அந்த கார் இன்சூரன்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வேறு ஒரு விலை உயர்ந்த காரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கிற அந்த நம்பர் எப்படி இந்த ஆம்புலன்ஸ்க்கு வரும்? இந்த கேள்வி வந்து அந்த சேனலில் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி வந்து சரியான கேள்வியா இல்லையா? அந்த எப்படி சொல்லுது, அந்த ஃபோட்டோவே வெளியிடுறாங்க. அதுக்கு பாலா வந்து நேற்றுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்தி அது ஒரு டிரைவர் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்து DDன்னு இருந்தது உண்மை தான், ஆனால் நாங்கள் தவறுதலாக எழுதிட்டோம். எப்படி தவறுதலாக எழுதுவாங்க? ஒரு வண்டி நம்பரை எப்படிங்க தவறுதலாக எழுதுவாங்க? நான் கேட்குறேன், ஒரு அப்பாவோட இனிஷியலு அதை வந்து ஏன்னு போடுறதுக்கு பதில் நான் சீன்னு போட்டேன்னா சரியாக வருமா? நியாயமாக வருமா? எப்படி தவறுதலாக எழுதுவீங்க? ஒரு வண்டியோடைய நம்பரை நீங்கள் பதிவெண்ணை எழுதும்போது கவனமாக தான் நீங்கள் எழுதுவீங்க. சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது இது. அப்படி இருக்கு. நீங்கள் ஒன்றே கேட்குறேன் தம்பி, உங்கள் 10வது பரீட்சை எழுதுறீங்க, 12வது பரீட்சை எழுதுறீங்க, ரோல் நம்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ரோல் நம்பருங்கிறது நீங்கள் கரெக்டாக எழுதணுங்கிறது உங்களுடைய கடமை, பொறுப்பு. அதை மீறி நீங்கள் அந்த ரோல் நம்பரை வந்து நான் 2 நம்பர் மாற்றி எழுதிட்டேன், தெரியாமல் எழுதிட்டேன்னா இது விளக்கமா?
ஸோ இது வந்து டிடின்னு இருந்தது வந்து எங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து டிடின்னு தெரியாமல் எழுதிட்டோம், அது வந்து ஆக்சுவலி டி தான் அப்படின்ற ஒரு விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏற்கக்கூடிய விளக்கமாக இல்லை. ரெண்டாவது வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து எஃப்சி இல்லாமல் இருந்துச்சு. யார் பாலா கொடுத்த ஆம்புலன்ஸு எஃப்சி இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், எஃப்சினா ஒரு வாகனத்துக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆர்டிஓவில் கொடுத்தா தான் அந்த வாகனம் வந்து ரோட்டில் ஓட முடியும். அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த வாகனத்தை வந்து நாங்கள் குடோனில் போட்டுட்டு வேற ஒரு வாகனம் வந்து அதுக்கு நாங்கள் பதிலுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடந்தது? சரி, வேற ஒரு வாகனத்துக்கு பதில் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அந்த வாகனம் ஃபிட்னஸ் இல்லாத வாகனத்தை வந்து நேற்றுக்கு வந்து வீடியோவில் காட்டுறாங்க, ஃபோட்டோவில் காட்டுறாங்க. அந்த ஒருத்தர் பேசுகிற டிரைவர் மாதிரி அவர் வந்து இந்த 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 அந்த அந்த ஆம்புலன்ஸோடு நிற்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே பாருங்கள், அது வந்து ரொம்ப பலன்னு இருக்குது. அந்த ஆம்புலன்ஸு பார்த்தீங்களா நீங்கள்? புது ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது வந்து ஒரு ஃபிட்னஸ் இல்லாத ஆம்புலன்ஸு பல வருடங்களுக்கு முன்னாடி அது குடோனில் போட்டிங்கன்னா அது எப்படி நிற்கும்? பால் அடைஞ்சு அழுக்கா அது வந்து தூசி படித்து தானே நிற்கும். அப்படி நிற்கிற வண்டியை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வீடியோ எடுத்து போட வேண்டியதானே? இதை நாங்கள் வந்து போட்டோங்க, நாங்கள் வேறு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துறதுக்கு பதில்னு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் எதுக்கு அந்த வண்டியை குளிப்பாட்டி க்ளீன் பண்ணி சோப்பெல்லாம் தடவி கொண்டு வந்து வீடியோ எடுக்கிறீங்க? ஸோ அந்த வீடியோலாம் டவுட் இருக்குது. புரியுது உங்களுக்கு? டவுட்னா சந்தேகங்கள் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒருத்தர் ஒரு 8000 கமெண்ட் மேலே அந்த வீடியோவில் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் பார்த்தா எனக்கு இந்த டவுட் இருக்குது ரொம்ப நாளா அப்படின்ற கமெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா, இது எல்லாமே கொடுத்தது எல்லாமே நான் புதுசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எந்த இடத்துலையுமே வந்து பாலா அவர்கள் வந்து நான் செகண்ட் ஹேண்டில் தான் இந்த வண்டிலாம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நம்பர் இல்லாமல் இருக்கிறப்ப வண்டி புது வண்டியாக தான் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தோம். பட் ஆனால் இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வண்டியாக இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் வந்து இப்போ வெளியிட்டதுக்கப்புறம் அவரும் வந்து வீடியோ வந்து வெளியிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் என்னை தாக்கி பேசுவாங்கன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னாங்க, ஆனால் நான் கிளினிக் தான் கட்டுறேன் அப்படின்றதும் வந்து முன் வைக்கிறார். ஆனால் நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் தான் கட்டணுன்றதும் சொல்லியிருந்தார். ஒரு மேஜரான ஒரு ஃபீமேல் அங்கே பேசுகிறப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும் தான் ஆசைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோலையும் நான் ஹாஸ்பிட்டல் தான் கட்டுறேன்னு சொன்னார். இப்போ அது கிளினிக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார். ஸோ இதில் எது உண்மைன்றதும் அவர் கேட்டிருந்தார். எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, எல்லாமே ஃபிஷியாக இருக்குது. ஃபிஷியாக இருக்குன்னா குழப்பமாக இருக்குது, அதான் வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அதாவது என்ன அப்படின்னா, பாலா வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதாவது வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படிங்கிறது தான் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. பல சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா பாலா கட்டும் ஹாஸ்பிட்டல், இலவச மருத்துவமனை அப்படின்னு தான் வந்து எல்லா சேனல்ஸ்லேயுமே வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே அப்படி தான் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த காந்தி கண்ணாடி ஆடியோ வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பேர் பண்ணுற பொண்ணு, அவங்க மணிமேகலைன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து பாலாட்ட கேட்குறாங்க, பாலா எப்போ அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் கனவு நிறைவேற போகுது அப்படின்னோடனே அப்போ பாலா பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட முடியுமாக்கா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் சொல்கிறார். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் வேலை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு மணிமேகலை கேட்கும்போது, அக்கா அது ஹாஸ்பிட்டல் இல்லைக்கா, அது ஒரு சின்ன கிளினிக்கா அப்படின்னு பாலா அங்கே விளக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவ்வளோ பெரிய மேடையில் அத்தனை பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்னு அவங்க சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக்குன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்து கிளினிக்குன்னு சொல்கிறார். ஓகேவா? ஹாஸ்பிட்டல்னு சொன்னவர் இன்றைக்கி கிளினிக்குன்னு சொல்கிறார். மாற்றி மாற்றி பேசுகிறார். புரிஞ்சுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நீங்கள் அந்த வீடு சார் தம்பி எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசலை தம்பி. அதாவது அமுதவாணன் ஒரு அரை கிரவுண்ட் கொடுத்தாரு, நான் ஒரு அரை கிரவுண்டு வாங்கியிருக்கேன். நல்லா கேட்டுங்க, அரை கிரவுண்டு மொத்தத்தில் ஒரு கிரவுண்டு. இந்த ஒரு கிரவுண்டில் வந்து நான் வந்து கிளினிக் கட்டுறேன்னு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தார். இன்றைக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா கேட்டுங்க, நான் ஒரு 1/4 கிரவுண்டு வாங்கியிருந்தேன் சீட்டு போட்டு, அவர் ஒரு 1/4 கிரவுண்டு வச்சுருந்தார் கார் பார்க் பண்ணுறதுக்காண்டி. ரெண்டையும் கொடுத்தாங்க. அரை கிரவுண்டில் தான் நான் வந்து கிளினிக் கட்டுறேன், அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது கிளினிக் கட்டுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. பழைய வீடியோவை நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன். அதாவது வந்து ஏற்கனவே பாலாவே அவருடைய வாயால் சொல்லியிருப்பார், அரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டு இந்த கிளினிக்குன்னு சொல்லியிருப்பார். அப்போ ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருப்பார். இப்போ கிளினிக்காக மாற்றிட்டார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா 1/4 கிரவுண்டு அரை கிரவுண்டு அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாமே பாலாவே பார்த்தீங்கன்னா தடுமாற்றமாக விளக்கம் கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தாரு, ஏதோ பெட்ரோல் பங்க்கில் போனார், வண்டி வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே ஷூட்டிங் தம்பி. நான் கேட்குறேன், இது எதுக்கு ஷூட் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் ஷூட் பண்ணுறீங்க? நீங்கள் கொடுக்குற உதவியை எதுக்கு ஷூட் பண்ணுறீங்க? அந்த பெட்ரோல் பங்க் போகும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் பங்க் போகிறாரு, அந்த பெட்ரோல் போட்டோன்னு அந்த பையன் கேட்குறான், அண்ணா நான் வந்து வண்டி இல்லாமல் கஷ்டப்படுறேன். அப்படியா தம்பி, இருடா தம்பின்னு ஒரு வண்டியை வந்து கொடுக்குறாங்க. அவ்வளவும் ஷூட்டிங் மோடில், அதாவது பக்காவாக ஸ்கிரிப்டடுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸ்கிரிப்டடாக இருந்தால் கூட அது வந்து பெருசாக கேள்வி கேட்காம இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பாலா வந்து அது எப்படி சொல்கிறது, எல்லாருமே கேள்வி கேட்கும்போது நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பாலா வந்து தப்பு செஞ்சுருக்காரு.
பண்ணியிருக்காரு நான் சொல்லலை. பாலா வந்து குற்றமற்றவர்னு அவரை நிரூபிக்கணும். அந்த நிரூபிக்கிறது வந்து ஆதாரத்தோட சரியான வந்து காகிதங்களோட, அதாவது பேப்பர்ஸோட டாக்குமெண்ட்ஸோட வந்து அதை அவர் நிரூபிக்கணும். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் எடுத்து போடுறது தவறு. அதாவது பாலா வந்து நான் கேட்குறேன், பாலா கேபி பாலாங்கிறவர் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணார்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸும் வரும், எல்லா யூடியூப் சேனலும் வரும், எல்லா ஊடகங்களும் வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணி, ஏன் நான் கேட்குறேன், லட்சங்களில் செலவழித்து காந்தி கண்ணாடியோட ஆடியோ வெளியீட்டை வந்து கிராண்டாக நடத்த முடியல. அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டை நடத்தி அந்த ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்காரவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப கிளாரிட்டி, அதாவது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக பதில் சொல்லி அந்த அந்த என்ன அவர் சொல்கிறாரோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாய் வார்த்தையில் சொல்கிறது எந்த காலத்தையும் செல்லாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும். இது இந்த இடம் வாங்கியிருக்கேன் கால் கிரவுண்டுன்னு சொல்கிறார்ல, அன்றைக்கி அரை கிரவுண்ட் சொன்னார், இன்னைக்கு கால் கிரவுண்ட் சொன்னார். அந்த கால் கிரவுண்டு இடத்த வந்து நான் இந்த தேதியில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், என் பேரில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அமுதவானன்கிறவர் அவர் ஒரு கால் கிரவுண்டு எனக்கு கொடுத்தாரு, அது அந்த தேதியில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தம் இதை ரெண்டு சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த வந்து எப்படி சொல்கிறது, இந்த கிளினிக்கை கட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸை டவுட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் இந்த வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க தம்பி, 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணமாக வந்து யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது ரெக்கார்டாகவே கொண்டு வர முடியாது. புரியுது உங்களுக்கு? இன்கம் டேக்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ சட்டங்கள்லாம் நிறையா மாறிடுச்சு. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கூட நீங்கள் பணமாக தூக்கி கொடுத்துடலாம். இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது. எது இருந்தாலும் ரெக்கார்டு வேணும். ரெக்கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஒரு உதவி செய்யும்போது நாளைக்கு இப்படி கேள்விகள்லாம் வரும்போது அது ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா, நீங்கள் வந்து ஆம்புலன்ஸுக்கெல்லாம் லட்சங்களில் பணம் கொடுத்துருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் 5 லட்சமாக அது வேணும். ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வாங்குற கார் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் ஒரு பேஷண்ட்டை ஏற்றிட்டு போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் வந்து வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னா அந்த 5 கிலோமீட்டர் அந்த பேஷண்ட் வந்து சேஃபாக செக்யூர்டாக இருக்கிற மாதிரி, அதாவது மினிமம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வந்து இந்த ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ், இசிஜி மானிட்டரு, இந்த ஒரு நர்ஸு, டாக்டரு, இதெல்லாம் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கணும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு வாங்குறீங்க ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா ஒரு 15 லட்சமாக அது ஆகும். ஸோ 15 லட்சம்னு ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு எங்கேருந்து பணம் வந்திருக்குன்னு இன்றைக்கி வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து எந்த தப்புமே செய்யலைன்னா வெளிப்படையாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஏதோ ஒரு செவரு பின்னாடி நின்றுக்கிட்டு, ஏதோ ஒரு முட்டுச்சந்துக்கிட்ட நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு என் மேலே இவ்வளோ வன்மமா, அதை சொன்ன டயலாக்கை எப்படி ரிப்பீட் பண்ணி சொல்கிறாருன்னு தெரில. ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்பார், அங்கே ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கும், அந்த ஆடியோவில் என்ன டயலாக் சொன்னாரோ அதே டயலாக்கை சிமிலர் டயலாக்கை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. எப்படி ரிப்பீட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து ஒருத்தன் ஒரு இடத்துல பேசினான்னா இன்னொரு இடத்துல பேசும்போது வேறு மாதிரி பேசுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து எப்படி சொல்கிறது, சர்வதேச கைக்கூலியா, நான் வந்து ஒரு தினக்கூலி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். நான் கேட்குறேன், மக்கள் கேட்குறாங்க தினக்கூலிக்கு ஏது இவ்வளோ காசுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ பதில் சொல்லாமல் நீங்கள் மறுக்கிறீங்க. ஏன் மறுக்கிறீங்க? நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடியோ போகிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரடியாக ப்ரெஸ்ஸை சந்திங்க, நேரடியாக ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க, நேரடியாக நீங்கள் யார் உங்கள் மேலே வந்து புகார் வைக்கிறாங்களோ அவங்களையும் வர சொல்லுங்கள், வரட்டும், டிபேட்டாக நடக்கட்டும். அப்போ உங்களுடைய ஆதாரங்களையும் காமிங்க, நான் குற்றமற்றவன் அப்படிங்கிறத நிரூபிங்க. அந்த அரங்கமே உங்களை கைதட்டி கொண்டாடும், மாலை போட்டு கொண்டாடும். இதான் உண்மை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சொல்லும்போது ஒரு லூஸ் ஸ்டாக் ஒன்று விட்றாரு. அந்த ஆடியோவில் ஒரு நிருபர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது வந்து ஏன் தம்பி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும், அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு வந்துச்சுன்னு அவர் கேட்குறாரு அந்த நிருபர். அதுக்கு பாலா என்ன தெரியுமா சொல்கிறாரு, அதாவது வந்து அரசாங்க மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நான் சொல்கிறது ரெக்கார்டு, நீங்கள் போய் பாருங்கள் அந்த சேனலில், ஆடியோ கேளுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டால், குழந்தைங்களுக்கு ஊசி போட்டால் இடுப்பு தடிச்சிருது. எங்கே இங்கே போடுவாங்கல்ல குழந்தைங்களுக்கு இடுப்பில் ஊசி போடுவாங்கல்ல, இடுப்பில் ஊசி போட்டால் இடுப்பு தடிச்சிருதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டால் இடுப்பு தடிச்சிருதான். அதனால் வந்து நான் கிளினிக் ஆரம்பித்து ப்ரைவேட்டில் நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுற ஊசியெல்லாம் இடுப்பு தடிக்குதுன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன ஊசியை கொண்டு வர போகிறீங்க, என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஊசியை கொண்டு வர போகிறீங்க எனக்கு தெரியலையே. இது வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் இல்லாத ஒரு ஊசியை நீங்கள் கொண்டு வர போகிறீங்களா? அப்போ நீங்கள் வந்து என்னென்ன விமர்சனங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து பேசுகிற போக்கில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறீங்க. இதெல்லாம் எப்படி சரி? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் பாலாங்கிறது தான். பாலாவை அட்டாக் பண்ணி பேசணுங்கிறது நம்மளோட நோக்கமே கிடையாது.
கேள்விகள் உங்கள் மேலே வந்துருச்சு, விமர்சனங்கள் உங்கள் மேலே வந்துருச்சு, நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நேரடியாக ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, பேப்பர்ஸோட டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் விளக்கம் கொடுங்க. அப்போ தான் பாலா உங்கள் மேலே இருக்கிற குற்றமெல்லாம் வந்து களையப்படும். நீங்கள் குற்றமற்றவர்னு அப்போ தான் மக்கள் ஒத்துப்பாங்க. கண்டிப்பாக சார். லாஸ்ட்டாக என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது சார். அதாவது வந்து ஒரு சிலரோட மிகப்பெரிய ஒரு ஆதகம், நான் என் சேனலில் ஃப்ரெண்ட்ஸில் எல்லார்ட்டையும் பேசியிருக்கப்ப நான் கேட்டேன். இப்போ ஒருத்தர் வந்து நல்லது செய்கிறார், இப்போ அவர் உண்மையிலே ஒரு குற்றமற்றவராக இருந்தால், இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இவ்வளோ மீடியாக்கள் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒருவேளை குற்றமற்றவராக இருந்தால் ஒருவேளை வந்து இப்போ நம்மளே ஒரு உதவி செய்யணும், அது வந்து ஒரு 4 பேரும் செய்யணும் நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இதே ஒரு ஜோனில் நிறைய பேர் பாலா பார்த்து உருவானாங்க, நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இளைஞர்கள். அது நான் எந்த தப்பு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறப்போ நாளைக்கு நம்மளையும் இப்படி தானே பண்ணுவாங்க, நம்ம யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு போக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் வந்துட்டு வரும். ஏன்னா இந்த வீடியோக்கள்லாம் வந்துட்டு பார்க்குறப்போ அது சோஷியல் அவேர்னஸாக வரும். அவருக்கும் ஒருவேளை நல்லதே செஞ்சிருந்தாலும், நல்லதே செய்கிறாரு, சப்போஸ் நல்லதே செஞ்சிருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம செய்யணுமான்ற எண்ணமும் மேபி வந்துட்டு வரலாம். ஏன்னா அந்த அளவு வந்து மீடியாக்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வருது. ஸோ இது வந்துட்டு இப்போ ஒரு நார்மலாக இருக்க பையன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டாலே அந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு ஜோன் தான் வரும். ஆனால் குற்றமற்றவன் நிரூபிச்சிட்டானா அதுக்கப்புறம் இருந்தாலும் இந்த உலகம் எப்படி சொல்லும், அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் பாலா அவர்கள் வந்து குற்றமற்றவர்னு நிரூபித்தாலுமே அவர் மேலே இருக்கிற இந்த கரைகள்லாம் வந்து போகும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து எப்படின்னா, பொதுவெளி பப்ளிக் லைஃப்க்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்களை எதிர்கொள்ள தான் செய்யணும். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எல்லாருமே நான் பப்ளிக் சொல்கிறேன், பாலாவுக்கு எதிர்ப்பாக பேசுகிற வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோஸில் உள்ள கமெண்ட்ஸை போய் படிங்க. அதாவது வந்து ஒரு 400 கமெண்ட் வந்திருக்குன்னா 4 கமெண்ட் தான் நீங்கள் கேட்குறது சரி அப்படிங்கிற மாதிரி வருது, பப்ளிக்கோடைய மைண்ட்லேருந்து வருது. ஆனால் 400 கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 396 கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலாவுக்கு சாதகமாக வருது. பாலாவுக்கு சாதகமாக கமெண்ட் வரணும்னா எப்படி வரணும், அண்ணா பாலாண்ணா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அண்ணா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்தால் அது சாதகமான கமெண்ட்ஸு, அது பப்ளிக்கினுடைய கமெண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா பாலாவுக்கு எதிர்ப்பாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உடனே கச்சா முச்சான்னு திட்டி கமெண்ட்ஸ் வருது. அந்த வார்த்தைகள்லாம் நம்ம இங்கே சொல்லி காட்ட முடியாது. அவ்வளோ கீழ்த்தனமான வார்த்தைகளை இணைய கூலி மூலம், அதாவது பிஆர் வச்சு இப்போ வந்து எல்லா பக்கமும் போட்டுட்ருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி சரியாக வரும்? அதாவது வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க, உங்கள் படத்துக்கு எதிர்ப்பாக வந்து சிவகார்த்திகேயன் படம் வருதுன்னு சிவகார்த்திகேயன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ உங்களை எதிர்த்து எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கன்னொன்னே இணையத்தில் உள்ளவங்க எல்லாருமே, இணையத்தில் பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் தவறான செயல். நீங்கள் போய் பாருங்கள், நான் சொல்கிறது கமெண்ட்ஸை போய் படிங்க, உங்களுக்கு உண்மை தெரியும். கமெண்ட்ஸில் எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு உண்மை தெரியும். அதாவது நடுநிலையாக இருக்கணும், ஒரு விஷயம் நடுநிலையாக இருக்கணும். நம்ம இப்போ பேசுகிறது வந்து பாலாவுக்கு எதிர்த்து கிடையாது, பாலாவுக்கு ஆதரிச்சு கிடையாது. பாலாவை ஆதரித்து நம்ம பல வீடியோ பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி வரும்போது ஒரு பத்திரிகையாளராக வந்து நம்ம வந்து பாலா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். உங்களுடைய கருத்து வந்து மிக நியாயமாகவும் தெளிவாகவும் இருந்தது. கருத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.